Hi guys, a very good evening to all of you. So இன்னைக்கு நம்ம மெயினா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்ல இருந்து நமக்கு புதிய ரெக்ரூட்மெண்ட் வந்திருந்தது சரிங்களா. ஸோ இந்த ஆக்சிஸ் பேங்க்ல நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு 100% ஜாப் கேரண்டி இருக்கு. அப்போ இதுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிடலாம் சரிங்களா. எலிஜிபிலிட்டி தான் முக்கியம், அதில் தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்கீங்க. ஸோ அதை கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தலாம், ஹைலைட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இன்னைக்கு வந்து இந்த செஷன் கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேரண்டீடான ரூல், கண்டிப்பாக உங்களுக்கு டெப்யூட்டி மேனேஜருக்கான போஸ்ட்டு உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹை சேல்ரி, ஸ்டார்டிங் சேலரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.3 lakhs per annum அப்படின்றது உங்களுடைய ஃபர்ஸ்ட் மந்த். அதாவது 6 lakhs per annum அப்படின்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ 50,000 அர்த்தம். அப்போ 6,30,000 சரிங்களா. 6,30,000 அப்படின்னா கண்டிப்பாக 50க்கும் அதிகம் தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லேர்ன் பண்ணும் போதே ஏர்ன் பண்ணலாம். அப்போ இந்த டெப்யூட்டி மேனேஜர் ஆகணும் அப்படின்னா ஒரு டிப்ளமோ கோர்ஸ் மட்டும் முடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த டிப்ளமோ கோர்ஸில் நீங்கள் படிக்கும் போதே என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதுவும் என்ன ஏதுன்றதை நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிப்ளமோக்காக கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டும் ஓகேங்களா, பிஜி டிப்ளமோ சர்டிஃபிகேட்டும் என்ன பண்ணிடுவாங்க உங்களுக்கு கொடுத்துடுவாங்க ஓகேங்களா. சரிப்பா. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 12 month கோர்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த ஒரு 12 month கோர்ஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம். முடிச்சிட்டிங்கன்னு இல்லை, நீங்கள் ஜாயின் பண்ணும் போதே உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம். இந்த 12 month கோர்ஸை நீங்கள் என்றைக்கு ஜாயின் பண்ணுறீங்களோ அன்னிலேருந்தே உங்களுக்கு என்னது இந்த வேலை 100% கேரண்டி கன்ஃபார்ம் ஓகேங்களா. ஸோ ஃபவுண்டேஷன் ஃபஸ்ட்டு 2 மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் எப்படி பண்ணுவீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமாக பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் மந்த் பார்த்தீங்கன்னா பூனே கேம்பஸில் போய் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இந்த பூனே கேம்பஸில் உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 15,000 ரூபாய் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் உங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. ஸோ 2 மாதத்துக்குன்னு சொல்லும் போது 30,000 ரூபாய் கிடைக்கும் சரிங்களா. அடுத்து ஓகேங்களா, நான் 5வது மாதம் பார்த்தீங்கன்னா 5வது அண்ட் 6வது 5th and 6th மந்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்கும். இது எங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் பிரான்ச்லேயே போய் நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ன்ஷிப்பும் சரி அண்ட் 6 months பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 6 மாதம் உங்களுக்கு ஆன் த ஜாப் ட்ரைனிங்காக இருக்கும். ஸோ இந்த ஆன் த ஜாப் ட்ரைனிங்கும் சரி இன்டர்ன்ஷிப்பும் சரி பண்ணும் போது ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 40,000 ரூபாய் சம்பளம் இருக்கும். 40,000 ரூபாய் உங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு இந்த 12 months கோர்ஸில் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 lakhs வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கெட்டில் இருக்கும் சரிங்களா. ஓகே, ஒரு கோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சும்மா பண்ண முடியுமா, இல்லை அப்போ அந்த கோர்ஸுக்காக நீங்கள் ஒரு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்குமா. ஸோ அந்த அமௌண்ட் என்ன, அது எப்படி பே பண்ணுறது, அது அஃபோர்டபுளா இல்லையா அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ நம்மளுடைய இந்த 12 month ஜேர்னியில் இன்கம் சொல்கிறாங்க எவ்வளோ, அரௌண்ட் 3.5 lakhs. இது நம்ம ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் கரெக்டாக. சரி, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி ஓகேங்களா. இந்த கோர்ஸ் ஃபீஸை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸ் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், எல்லாராலையுமே இந்த கோர்ஸ் அப்ளை பண்ண முடியாது சரிங்களா. எல்லாராலையுமே இந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியாது. அப்போ யாரால முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 21 to 28 years கம்ப்ளீட் ஆயிருந்திருக்கணும் சரிங்களா. 21லேருந்து 28 வரைக்கும் வயசு, இது ரெண்டுத்தில் இந்த 2 ஏஜ் கேப்பில் தான் இருக்கணும். இதில் வந்து நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது கிடையாது. மேம் ஓபிசினா 31 வரைக்கும் இருக்கலாமா, எஸ்சிஎஸ்டினா 32 வரைக்கும் இருக்கலாமானா நோ, கிடையாது, அப்படி கிடையாது. ஈவன் 28 years 1 day ஆனால் கூட யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன், அதாவது 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு டிகிரி முடிச்சிருந்துருக்கணும். 3 years அல்லது 4 years இருந்தாலும் ஓகே தான். இன்ஜினியரிங்னா 4 years டிகிரி முடிச்சிருந்துருக்கணும். இது வந்து லாங் டிஸ்டன்ஸோ அல்லது கரஸ்லையோ அப்படிலாம் பண்ணியிருந்தீங்கன்னா நாட் எலிஜிபிள். என்ன பண்ணியிருக்கணும், ரெகுலர் கோர்ஸாக ஒரு கிராஜுவேஷன் ஒரு டிகிரி படிச்சிருந்துருக்கணும், ஏதோ ஒரு டிகிரி, டசன்ட் மேட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 6 மாதத்துடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும். அதாவது 6 மாதம் முதல் மாதம் நீங்கள் ஜாயினிங் சர்டிஃபிகேட் இருக்கணும். அதுக்கப்புறம் 6வது மாதம் முடிச்சு ரெசிக்னேஷன் சர்டிஃபிகேட்டோ அல்லது ரிலீவிங் சர்டிஃபிகேட்டோ இருக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரொவைட் பண்ணணும். பே ஸ்லிப்பு ப்ரொவைட் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது
உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்க மாட்டாங்க, அவ்வளோ இதெல்லாம் போக மாட்டாங்க. 6 மந்த்ஸ் சர்டிஃபிகேட், 6 மந்த்ஸ் நீங்கள் இங்கே வேலை பார்த்துருக்கீங்க, மினிமம் 6 மந்த்ஸ் வேலை பார்த்துருக்கீங்க, பக்கத்தில் என்னது எதனா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயோ அல்லது சித்தப்பாவோட பிஸ்னஸில் டெய்லி போய் உட்காந்துட்டு வர்றது, அந்த மாதிரி ஏதோ ஒன்று மினிமம் 6 மாதம் இவ்வளோ சம்பளம் தான் இருக்கணும், இது பேஸ்டாக தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. ஃபினான்ஷியல் சர்டிஃபிகேட் தான் அவசியம் கிடையாது, ஏதோ ஒன்று சரிங்களா. 6 மாதம் சர்டிஃபிகேட் இருக்கணும், ஜாயினிங் லெட்டர் இருக்கணும், ரிலீவிங் லெட்டர் இருக்கணும், அது முக்கியம் சரிங்களா. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கோர்ஸ் ஃபீஸ். ஸோ இந்த 1 இயர் கோர்ஸ், இந்த 12 months கோர்ஸுக்கான ஃபீஸ் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா 2.25 lakhs சரிங்களா. 2.25 lakhs ப்ளஸ் ஜிஎஸ்டி எவ்வளோ வரும்னா 2.65 lakhs வரும். இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இது கிடச்சிரும், அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிடச்சிரும். அப்பாயின்மெண்ட் லெட்டர், ஜாயினிங் லெட்டர் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சமயத்தில் என்ன பண்ணணும், 25,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து நீங்கள் பூனே கேம்பஸ் போகிறப்போ கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆக்சிஸ் பேங்க்கில் ஜாயின் பண்ணுறப்போ 6th monthல் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், பூனே கேம்பஸ்க்கு முன்னாடியேவா. ஸோ இது வந்து 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக 1 lakh அப்படின்றது லேட்டர் ஆகும், நீங்கள் கட்டிக்கலாம். ஆனால் மேம் என்கிட்ட இவ்வளோ காசு இருந்தால் நான் ஏன் மேம் உட்காந்து எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும் போது என்ன இது பார்த்தீங்கன்னா நமக்கு இஎம்ஐஸ் அண்ட் லோன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. லோன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சிஸ் பேங்க்லேயே என்ன பண்ணுறாங்க, 13% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நமக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது நீங்கள் என்ன பண்ணணும்னா இது மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும், 25,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி மட்டும் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லோன் போட்டுக்கலாம். இல்லை மேம் அவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்லாம் லோன்லாம் டவுட் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இஎம்ஐ கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இஎம்ஐ நீங்கள் எப்போ பே பேக் பண்ணுற மாதிரி இருக்கும்னா 13th month ஓகேங்களா. அதாவது நீங்கள் உங்களுடைய 13th monthல தான் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய சம்பளம், ஆக்சுவல் சம்பளம் வருமா, ஸோ அந்த சம்பளத்துலேருந்து என்ன பண்ணுன்னா இஎம்ஐ வந்து தானாகவே என்னது டிடெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது, அல்லது நமக்கு என்னது லோனும் அவைலபிளாக இருக்குது. இது மட்டும் 25,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி மட்டும் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். எப்போ உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வரும்போது. ஆஃபர் லெட்டர் எப்போ மேம் வரும், எப்படி மேம் வரும் அப்படின்றது அடுத்து ஒரு கேள்வியாக இருக்கும். ஸோ ஆஃபர் லெட்டர் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்டேஜஸை முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் ஆஃபர் லெட்டர் கொடுத்துடுவாங்க. என்ன ஸ்டேஜ்னா ஃபஸ்ட்டு ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி என்ன பண்ணும், நம்மளுடைய ப்ராடக்டை நம்மளுடைய அட்டா 24/7 மொபைல் ஆப் இருக்கு இல்லையா, அதில் போய் என்னென்னா இந்த ஒரு ப்ரியாரிட்டி பேங்கிங் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ஆக்சிஸ் பேங்க்குக்கான ப்ரியாரிட்டி பேங்கிங் ப்ரோக்ராம்ன்ற ஒரு பேட்ச் நீங்கள் என்ன பண்ணணும், வாங்கணும். பேட்சில் இது ஒரு டெஸ்ட் சரிங்களா. இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 290 rupees தான் வரும் சரிங்களா. ஸோ இந்த ஆன்லைன் டெஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அட்டன் பண்ணணும். நீங்கள் அது வாங்கின உடனே உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான லிங்க் அனுப்பிடுவாங்க. எவ்வளோ சீக்கிரம் உங்களால் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த டெஸ்ட்டை போட்டுருங்க. டெஸ்ட்டை முடிச்சதுக்கப்புறம் டெஸ்ட்டு கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய அட்டா 24/7 டீம் கூட என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்டர்வியூ நடக்கும் சரிங்களா. அவங்க கூட ஒரு இன்டர்வியூ நடக்கும். இந்த இன்டர்வியூ நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கு கூட ஒரு இன்டர்வியூ நடக்கும் சரிங்களா. இந்த இன்டர்வியூவும் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆஃபர் லெட்டர் கொடுப்பாங்க. ஆஃபர் லெட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் கோர்ஸ் ஃபீஸே கட்ட போகிறீங்க. ஆஃபர் லெட்டருக்கு முன்னாடி நீங்கள் வெறும் அந்த டெஸ்ட்டுக்கான 290 rupees மட்டும்தான் கட்டுவீங்களே தவிர வேறு எந்த ஒரு அமௌண்ட்டும் எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த ப்ரொவிஷனல் ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜாப் கன்ஃபார்ம்னு அர்த்தம். 100% டெப்யூட்டி மேனேஜர் நீங்கள் ஆயிடுவீங்க. அதுக்கு மேலே உங்களை யாருமே வெளியில் போகணும்னு சொல்லவே மாட்டாங்க. 100% கேரண்டி சரிங்களா. ஸோ இந்த ஒரு ப்ராசஸில், இந்த ஒரு இதில் நீங்கள் பெனிஃபிட் ஆகணும், லைக் இதை வந்து நான் வந்து பிரயோஜனப்படுத்திக்கணும், இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வந்து வீணாக்கக்கூடாது அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஏன்னா எவ்வளோ வருஷம் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் வந்து நோட்டிஃபிகேஷனுடைய வேக்கன்சியும் அப்ளை பண்ணுறவங்களுக்கும் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஸ்டிக்காக இருக்குது. அப்போ மீதி இருக்கிறவங்கள அடுத்த வாழ்க்கையில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த யோசனையில் தான் நிறைய பேர் இருப்போம், மெஜாரிட்டி ஆஃப் அஸ். அப்போது அவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சிஸ் பேங்க் ப்ரியாரிட்டி ப்ரோக்ராம் அப்படின்றது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த Y350 அப்படின்ற கோட் அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய டெஸ்ட் வாங்கிக்கோங்க. டெஸ்ட்டு வாங்கிட்டு உங்களுக்கு என்னென்னா காண்டாக்ட் பண்ணுவாங்க, அவங்களே லிங்க் அனுப்பி விட்டுருவாங்க. டெஸ்ட்டு எவ்வளோக்கு சீக்கிரம் அட்டன் பண்ண முடியுமோ அட்டன் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி முடிச்சுட்டு இதுவும் பண்ணுங்க, இன்டர்வியூவும் அவங்களே கால் பண்ணி கேட்பாங்க எந்த டைமில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க, எந்த டைம் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும், எப்போ உங்களால் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண முடியும்னு உங்ககிட்ட ஃப்ளெக்சிபிள் டைமிங் கேட்டு தான் அவங்க டேட் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, டைம் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பிரச்சனை என்னன்னா 28ஆம் தேதியிலேருந்து நம்ம கோர்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே இந்த டெஸ்ட்டும் இருக்கட்டும் 2 இன்டர்வியூவும் இருக்கட்டும் முடிச்சுட்டா நீங்கள் டக்குன்னு கரெக்டாக இந்த பேட்ச்லேயே ஜாயின் பண்ணிடலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அல்லது யார் யாருக்கெல்லாம் இது சூட்டபிளாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுதோ எல்லாருக்குமே இந்த வீடியோ கொஞ்சம் அனுப்பி விடுங்க, சரிங்களா? ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் லைக், எல்லாருமே லைக் பட்டன் யாரெல்லாம் தட்டலையோ மறக்காமல் லைக் பட்டனை போட்டுருங்க, சரிங்களா? லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் நம்மளுடைய மொபைல் ஆப் இன்னும் யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணலையோ மறக்காமல் மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்டு இதுக்குன்னே தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, சரிங்களா? அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் நான் என்ன பண்ணுறேன், இந்த வீடியோட கமெண்ட் செஷனில் நான் பின் பண்ணி வச்சிடுறேன். ஸோ இந்த யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம், சரிங்களா? அது இல்லாமல் உங்களுக்கு வேறு என்ன குவரிஸ் இருந்தாலும் இஷ்யூஸ் இருந்தாலும் என்னுடைய அஃபிஷியல் மெயில் ஐடி இது தான், நீங்கள் எப்போனாலும் என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணலாம், சரிங்களா? ஓகேப்பா. ஸோ செஷன் லைக் போட மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த செஷனில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பை, டேக் கேர்.